இன்று நம் தாய் திரு அவை புனித சியானா நகர் கத்ரீனம்மாள் அவரின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. சியானா நகர் கத்ரீனம்மாள் வாழ்விலிருந்து நாம் மிக முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக அமைதியில் ஜெபித்தல். சியானா நகர் கத்ரீனம்மாள் வாழ்ந்த காலத்தில் அவர் 25 குழந்தையாக பிறந்தார். அவர் அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு சிறு அறை கூட கிடைக்காமல், எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் தன் உள் மனதில் ஒரு அறையை ஏற்படுத்தி கொண்டு கடவுளிடம் உரையாடி வந்தார். அதுதான் பிற்காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிக ஒரு சக்தியாக மாறியது. நாம் அன்றாட காலகட்டத்தில் நமக்கு நிம்மதியும் மன அமைதியும் வேண்டும் போது நாம் வெளியில் ஓடுகிறோம். ஆனால் நம் உள் அறையில் ஆழ்ந்து இருக்கும் இயேசுவை நாம் காண மறுக்கிறோம். எப்போது நாம் ஜெபிக்கிறோமோ அப்போதே நம் ஆழ்ந்த மனம் திறக்கிறது, நம் இறைவனோடு ஒன்று சேர்கிறோம். இரண்டாவதாக துணிச்சலான விசுவாசம். கத்ரீனம்மாள் வாழ்ந்த காலத்தில் திரு அவையில் பல குழப்பங்கள் ஏற்பட்ட போது அவர் துணிச்சலாக திருத்தந்தைக்கே கடிதம் எழுதினார். திருத்தந்தை சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக ஏற்படுத்தினார். எங்கு தப்பு நடக்கிறதோ அங்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும். தப்பை சுட்டி காட்டாமல் மறைக்கும் போது நாமும் அந்த இடத்தில் தவறு செய்கிறோம் என்பதை கத்ரீனம்மாள் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக இறைவனோடு ஒன்றித்தல். கத்ரீனம்மாள் வாழ்வு முழுவதும் 33 ஆண்டு காலம் அவள் வாழ்ந்தபோது அவர் இறைவனோடு ஒன்றிருந்தார். இறைவனை தன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். உலகத்திலே முதல் பெண் 5 காயம் வரம் பெற்றது யார் என்று கேட்டால் அது சியானா நகர் கத்ரீனம்மாள் தான். அந்த காயங்களை கொண்டு அவர் நோயாளிகளையும் ஊனமற்றோரையும் சுகப்படுத்தினார். எனவே சியானா நகர் கத்ரீனம்மாள் பெருவிழாவை கொண்டாடும் போது நாமும் அவரது புனிதத்துவத்தை பின்பற்றுவோம், நாமும் புனிதம் அடைவோம். ஆமென்.